Vibe Insurance Broking and Advisory Service. Get your insurance protection here. Visit www.vibins.com. Shri Bhagya Lakshmi Tours and Travels. Book your 2-day Sabrimala Darshan package. WhatsApp or call now to book 75502 34666. நல்ல தொழில் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கண்ணிக்குண்டு. தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சக்ஸஸ் ஆகிற மாதிரி வேற எந்த ராசியும் சக்ஸஸ் ஆகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவங்க தேடி தேடி ஒரு வேலைக்கு போயிருக்கலாம், தேடி தேடி ஒரு விஷயத்தை போய் செஞ்சுருக்கலாம். பட் இந்த வருடம் வந்து இதை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான குடுப்பனை இருக்கு, கலப்பு திருமணமா நடக்கும். கொஞ்சம் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த மாதிரியான போகக்கூடிய துணிச்சல் கூட வரலாம். ரொம்ப நாட்களா தேக்கி வச்சுட்டு இருந்த தடையாவே இருந்துட்டு இருக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் ஒரு பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி நிறைய ப்ளஸ் அப்படின்றது உண்டு. 6வது மாதம் இல்லை 6 மாதம் தாண்டி ஓம் நவ்வும் மவ்வும் சிவ்வும் சிவாய நம நந்தீஸ்வராய வசிய 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 வசிய. எங்க கேட்டாலும் கடன் கிடைக்கும், ஆனால் கடன் பெரிய லெவலில் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் 2026 இந்த 1ஆம் மாசத்துக்குள்ள மருத்துவ செலவினங்களோ இல்ல வாகன விபத்துகளோ ஏற்படல அப்படின்னா ஆலயம் செல்வீர் நேயர்களுக்கு வணக்கம். இது ஆலயம் செல்வீர் வழங்கும் ஜோதிட அரங்கம். Presented by Vibe Insurance and SS Solutions. Co-presented by Shri Bhagya Lakshmi Tours and Travels. பிரபல ஜோதிடர்களுடன் 2026 சிறப்பு கணிப்புகள். பொதுவாவே ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் புதிய எதிர்பார்ப்புகள், புதிய நம்பிக்கைகள், புதிய ஆரம்பம் அப்படின்னு நமக்குள்ள நிறைய கனவுகளோட தான் இருக்கும். சோ அந்த ஸ்பெஷலான தருணத்தோட ஒரு ஜோதிடரை அணுகி இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்கும் இல்லையா? சோ 2026 மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சோ யார் அந்த 4 சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்றத பாத்திரலாம். முதலாவதா, எப்பவுமே நமக்கு ஒரு வருடம் புது வருடம் பிறக்கும் போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும். சோ இந்த வருடமாவது எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகுமா, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஜோதிடர் அணுகி நான் கேட்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி இருக்கும். சோ 2026 மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். அடுத்ததா, யூனிவர்ஸ் மெசேஜ் 2026ல மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான மெசேஜ் யூனிவர்ஸ் நமக்கு சொல்ல வருது அப்படின்ற சொல்றதுக்காக டேரோட் கார்டு ரீடர் சாரா மேம் நம்மோட இணைச்சிருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். அடுத்ததா, முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இந்த வருஷமாவது என்னோட ஆள்கிட்ட என்னோட லவ் நான் சொல்லிடுவேனா, இல்ல மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வருஷமாவது எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்மோட இணைச்சிருக்காங்க. பேசிடலாம். வணக்கம். வணக்கம்ப்பா. பொருளாதாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வருஷமாவது நான் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட பாரம்பரிய ஜோதிடர் ஞானகுரு சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசிடலாம். வணக்கம் சார். சோ முதலாவதா, ஆலயம் செல்வி சேனல் சார்பாகவும் எங்களுடைய நேயர்கள் சார்பாகவும் உங்களோட பொன்னான நேரம் ஒதுக்கி இன்றைய நேர்காணலுக்கு வந்ததுக்கு நன்றி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் சொல்லுங்க மேம், கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது, பிளஸ் அதோட சேர்த்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாமா. ஃபர்ஸ்ட் முற்பகுதி சொல்லணும் அப்படின்னா, கன்னிக்கு வந்து பாருங்க, சனி பகவான் 7ஆம் பாவத்துல இருக்கா. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டக சனி அப்படிம்பாங்க. கண்டக சனி அப்படின்னும் போது டிஃபால்ட்டா நம்ம 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒண்ணு ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும். ஆரோக்கியம் சார்ந்த கவனம்னா புதுசா ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு, சம் சார்ட் ஆஃப் லிவர் பெத்தாலஜி இருக்கு. எது இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரவேட் ஆகிறதுக்கு, ஃப்ளார் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் கவனம் தேவை. அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கவனம், பிரயாணம் சார்ந்த கவனம். நான் வந்து ரொம்ப சூப்பராக 2 வீலர் ஓட்டுவேன், அஜித் குமார் சார் ரேஞ்சுக்கு ஓட்டுவேன் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பாட்டுன்னு ஓரமாக தேமேன்னு வண்டி ஓட்டிகிட்டு போயிருந்தாலும் ஏதோ ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்போர்ட் போட்டு வந்து நேராக நம்மளை வந்து நேராக குறுக்க ஒரு இடிச்சு நடுவில் நிறைய மரத்தை கடந்து வந்திருக்கும், நம்மளை வந்து நேராக இடித்து நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றத கொடுக்கும். முக்கியமாக எலும்பு சார்ந்த ஒரு பிரச்சனை, ஒரு முடக்கம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் தேவை. அதே மாதிரி இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது கலத்திர ஸ்தானம்.
இப்போ கன்னிராசி ஜென் இருக்காங்கன்னா அவங்க மனைவியை குறிக்கிறது, லேடி இருக்காங்கன்னா அவங்க கணவனை குறிக்கிறது. இந்த கலத்திர ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, மன ஒற்றுமையின்மை, மனமுட்டம் அப்படியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுமா. இப்போ அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நீ வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமாம் வெள்ளை காக்கா பறக்குது நானும் சொல்லிடணும். நீ பச்சை காக்கா பறக்குதுன்னா ஆமாம் பச்சை காக்கா பறக்குது அப்படின்னும். பச்சை கலரில் காக்கா இது மக்கு இது கிளி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே வாட் எவர் யூஸே ஹாமே ஹா நாமே நா அப்படிம்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இது வந்து பாருங்க சனி கொடுக்கக்கூடிய ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு. எனக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் மண்டியிட வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கடன் எங்கே கேட்டாலும் கிடைக்கும், பெரிய லெவலில் கடன் வாங்கக்கூடாது, சிம்பிள். ஏன்னா குருனோட பார்வை இருக்குது. அப்போ ராகுனால வரக்கூடிய கெடுபலன்களை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. கேது 12ஆம் பாவம், மோட்ச விரயஸ்தானத்தில் கேது. நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும், ஜீவ சமாதி போகணும், அதே மாதிரி இறையாற்றலை தேடணும், கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாருங்க நாங்கள் தீர்த்த யாத்திரை போகணும், குலதெய்வ வழிபாடு போகணும், இப்படி நிறைய எண்ணங்கள் தோணும். நிறைய பேர் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் ஒரு பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி நிறைய ப்ளஸ் அப்படின்றது உண்டுமா. குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் 10ஆம் பாவம், தொழில் குருவாக இருக்கார். கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படின்னா நல்ல தொழில் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கன்னிக்கு உண்டு. தொழில்னா ஃபர்ஸ்ட் நம்ம கன்னியை சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா கன்னிக்கு வந்து எப்பயுமே ஒவ்வொரு ராசிக்கும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இருக்கும். ஆனால் கன்னிக்கு மட்டும் பிளான் ஏலேருந்து பிளான் செட் வரைக்கும் இருக்கும், பிளான் 1லேருந்து பிளான் 100 வரைக்கும் கூட இருக்கும். வெரி டேக்ட்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். அதாவது எல்லா விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயம் கருதியே அவங்களோட பேச்சு, எண்ணம், செயல், சொல் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த டேக்ட்ஃபுல்னஸ் மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்காக கிடையாது, என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக்கிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். வெரி குட் அப்சர்வர்ஸ். கன்னியை முழுசும் புரிஞ்சவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால கன்னியை முழுசும் புரிஞ்சவங்க யாருமே கிடையாது. பட் பியாண்ட் தட் அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சக்ஸஸ் ஆகிற மாதிரி வேறு எந்த ராசியும் சக்ஸஸ் ஆகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்கள் முற்பகுதி. இப்போ பிற்பகுதியை சொல்லணும் அப்படின்னா சனி அதே கண்டக சனியாக தான் இருக்காரு. ஆனால் பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்போ என்னங்க நாங்கள் வண்டியில் ஓட்டும்போது கையெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக வந்து ஓட்டலாமா அப்படின்னு அப்படி கிடையாது. பெருசாக சனியை பற்றி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. சனி கண்டக சனியாக இருந்தால் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு, பிரீத்தி ஆகிடுறாரு. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கடுத்து வந்து பாருங்க ராகு 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் ராகு முற்பகுதியில் குருனோட பார்வை இருந்துச்சு. அப்போ நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை பற்றி கவலைப்படணும். காரணம் என்ன அப்படின்னா எதிரிகள் பெருசாக வந்து மண்டிட்டுருவாங்க, அது ஓகே. எனக்கு இப்போ எப்படி தோணும் அப்படின்னா ரோட்டில் யாராவது சும்மா நம்மளை பார்த்த கூட என்ன பார்க்குறேன் அப்படின்னு நம்ம வழியே சண்டை போடணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் வந்து என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் கெத்து மேலே காமிக்கிறது, ஓங்கி காமிக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கடன் பெரிய லெவலில் வாங்கக்கூடாது. எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும், ஆனால் கடன் பெரிய லெவலில் வாங்கிட்டீங்க அப்படின்னா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி வந்து கண்டக சனியாக தான் இருக்கான். இது வந்து இது முடிஞ்ச பின்னாடி குருனோட பார்வை முடிஞ்ச பின்னாடி திருப்பி அடுத்து கண்டக சனியாக தான் தொடருவான். ஆக சனிக்குன்னு உரிய மரியாதையை கொடுக்கணும். 0 ஆகிட மாட்டான் சனி. 10% அவனோட ஆக்ஷன் அப்படின்றது இருக்கும், என்ன குரு பார்வை இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லாப குருவாக இருக்கார். லாப குரு பொதுவாக கன்னி வந்து பாருங்க புதனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். அவங்களுக்கு குரு வந்து ஆப்வியஸ்லி நல்லது செய்வானா அப்படின்ற ஒரு query எல்லாருக்கும் இருக்கும். அவங்க எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த பாவத்துக்கான வேலை கரெக்டாக செய்வாங்க. ஆனால் இதில் ஒரு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. லாப குரு நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அதுக்கான பலனை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் எஃபெக்டை கொடுப்பான். அது என்ன அப்படின்னா இந்த லாபம் எனக்கு ஸ்திரமாக இருக்கும். இந்த லாபம் இப்போ நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 10 லட்சம் ரூபாய் எனக்கு ஸ்திரமாக இருந்துகிட்டே இருக்கும் மாதம் அப்படின்ற ஒரு இல்யூஷனை கொடுப்பான். அதனால் நம்ம பெரிய லெவலில் செலவு பண்ணி ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு அந்த ட்ராப்பை ஏற்படுத்துவான், சனி அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கோம் அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. கன்னியை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியை விட பிற்பகுதி எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா. ஸோ மேம் அடுத்ததா நீங்க சொல்லுங்க, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன சொல்ல போறோம்? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இத்தனை நாள் வந்து இத்தனை வருடங்கள், மாதங்கள், மேபி இவங்க தேடி தேடி ஒரு வேலைக்கு போயிருக்கலாம், தேடி தேடி ஒரு விஷயத்த போய் செஞ்சிருக்கலாம். பட் இந்த வருடம் வந்து அவங்கள தேடி எல்லாம் வரப்போகுது. யூனிவர்ஸ் வந்து அதை வந்து அப்படியே ட்விஸ்ட் அவுட் பண்ண போறாங்க. உன்னை தேடி நான் அனுப்புறேன். ஏன்னா அவங்களுக்கு சாதாரணமா அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த டேலண்ட் வளர்ந்துருக்கும், திறமைகள் டெவலப் ஆயிருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க எக்ஸ்போஜர் ஆயிருப்பாங்க. அவங்களுடைய துறைகள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல எக்ஸ்போஜர் ஆயிருப்பாங்க. அதனால
மற்ற விஷயங்கள் அவங்கள தேடி வரும். அண்ட் கண்டிப்பா ஒரு சக்சஸ் இருக்கு. இந்த வருடத்துல ஒண்ணு 6வது மாதம் இல்ல 6 மாதம் தாண்டி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் இருக்கு. இந்த சக்சஸ் சில பேருக்குலாம் வெற்றி வந்து அவங்க மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. மத்தவங்களுக்கு வந்து அது கன்சிடர் ஆகாது. அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இவங்களோட வெற்றி மத்தவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு வெற்றியா நிச்சயமா இருக்கும். நெறைய பேருக்கு வந்து வெளிநாடு சார்ந்த ஆஃபர் வரும். நெறைய பேர் வீட வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. தொழில் செய்ற இடத்த சேஞ்ச் பண்ணுவாங்க. வேலைய சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து, அங்கீகாரத்த குடுக்கக்கூடியதா இருக்கும். இவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கண்டிப்பா இந்த வருடம் வரும். அதுதான் அவங்களுக்கு யூனிவர்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸே. இந்த ஆஃபர் லெட்டர் சாதாரணமா இருக்காது. அது மிகப்பெரிய சக்சஸ குடுக்கக்கூடியதா இருக்க போகுது. அதுதான் உங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு. கண்டிப்பா மேம். மேம் அடுத்ததான் நீங்க சொல்லுங்க, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026ல காதல் திருமண வாழ்க்கை என்ன மாதிரி இருக்க போகுது? நிச்சயமா கன்னி ராசி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து காதல் மன்னர்கள் தான் பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? எப்பயுமே வந்து 6ஆம் இடம் அப்படின்னாலே இங்க சுக்கிரன் நீச்சம். பொதுவாகவே வந்து எந்த கிரகம் நீச்சமாகுதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இவங்களுக்கு ஒரு தேடுதலாவே இருக்கும். அது மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுடைய இந்த டைம் ஆஃப் பீரியட்ல தாண்டி பொதுவாக இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இவங்க ரொம்ப யூனிக், ரொம்ப கிரியேட்டர்ஸ். நிறைய காதலிச்சு அப்படி காதலிக்கிறாங்கன்னா ஒரு கவிதை எழுதியே கரெக்ட் பண்ணக்கூடிய ஆட்களும் இவங்க தான். எப்பவுமே வந்து அந்த பெண் சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு ஒரு மோகம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆசை, அபிலாசை, தீர்க்க முடியாத ஆசை இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பொதுவாக இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கு அப்படின்னா முற்பாதி பிற்பாதி 2 விஷயமா எடுத்துக்கிறோம் அப்படின்றப்போ கண்டிப்பா காதல் தோல்வியை சந்திக்காத கன்னிராசி கிடையாது. எப்பவுமே அனுபவம் நல்ல பாடம் அப்படின்றது மாதிரி இவங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு அதுல மூலமா, ஏன்னா இந்த காதலிக்குன்ற ஒரு விஷயம் வந்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னப்ப எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும்ல. இப்போ எனக்கு வந்து காலேஜ் டைம்ல ஆரம்பிச்சது, எனக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது ஆரம்பிச்சது, இவங்களுக்குலாம் படிக்கும் போது இருந்தே காதல் வந்துடும். அதனால இந்த இந்த முடிஞ்சு போன காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி திருப்பி ஒரு எண்ண சிந்தனை அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து பிரேக்கப் தான் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. திடீர்னு ஒரு மாற்றங்கள் கூட வரலாம். ஸோ முற்பாதி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காதல் தோல்வின்றதை சந்திச்சிருப்பாங்க. ஆஃப்டர் நல்லா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வீட்டில் பேசி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறைய பேருக்கு அப்பா வந்து முதல் வில்லன். இப்போ 2ஆம் இடத்துல சூரியன் நீச்சம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட காதலுக்கு எங்கள் அப்பா தான் முதல் எதிரி, ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மெட்டாலிட்டிலாம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான குடுப்பனை இருக்கு. கலப்பு திருமணமா நடக்கும். கொஞ்சம் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த மாதிரியான போகக்கூடிய துணிச்சல் கூட வரலாம். 7ஆம் இடத்துல உங்களுக்கான கிரகங்களினுடைய பார்வை இருக்கும்போது தனக்கு அந்த ஒரு ஒரு உத்வேகம், துணிச்சல் இதெல்லாம் வரும். ஸோ பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் முற்பாதி கண்டிப்பா மேரேஜ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் இதனுடைய மாற்றங்கள் நல்ல மாற்றமா இருக்கும். கண்டிப்பா மேம். சார் அடுத்ததான் நீங்க சொல்லுங்க, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026ல பணவரவு, பொருளாதாரம் போன்ற விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? பணவரவு ரொம்ப அமோகமா இருக்கக்கூடிய ராசி வந்து கன்னி ராசி. அதாவது இவ்வளவு நாட்கள் வந்து கடன் வாங்கியோ கடன் வாங்காமலோ அவங்க கையில யாரோ ஒருத்தருடைய காசு வந்து நடமாட்டம் இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா 2026ல அவங்க வந்து ஒரு 10 வருஷமா 5 வருஷமா பல நாட்களா வந்து எனக்கு இது நடக்கணும், ஒரு இடம் வாங்கணும், இல்லை ஏதாவது நான் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து 26ல கண்டிப்பா வந்து நடந்துரும். அது வந்து வெளியூர் போற பயணங்களா இருக்கலாம், இல்லை வெளிநாடு போற பயணங்களா இருக்கலாம், இல்லை ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், இடம் வாங்குறதா இருக்கலாம். அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இந்த 26ல 100% வந்து நடந்துடும் கன்னிராசிக்காரர்கள். இப்ப நீங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் வந்து ரொம்ப நாட்களா தேக்கி வச்சுட்டு இருந்த, நடக்கவே நடக்கல, எனக்கு தடையாவே இருந்துட்டு இருக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும், வேலையா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து புதியதாக வாங்கக்கூடிய வீடாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய இடமா இருக்கட்டும், அது எல்லாமே 26 வந்து நடந்துடும். அதிக அளவு கடன் வாங்காமல் உங்களுடைய சொந்த உழைப்பில் இருக்கக்கூடிய காசில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல மன அமைதியும் மன நிறைவையும் வந்து கொடுக்கும். ஏன்னா கேட்ட இடத்துல எல்லா இடத்துலையும் காசு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026 வந்து இருக்க போகுது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்க போகுது. வெளிநாடுகளுக்கு நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து வெளிநாடுகள் பயணங்கள் வந்து கிடைக்க போகுது. தடைகள் மேல தடைகள் எல்லாமே வந்து அதிகபட்சம் இந்த 2026 6ஆம் மாதத்துக்குள்ளவே எல்லாமே விலகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சுபிட்சமான ஒரு நாளா கன்னிராசிக்கு வந்து இருக்கும். இந்த 25 6ஆம் மாசத்துல இருந்து இந்த டிசம்பர் 2026 இந்த 1ஆம் மாசத்துக்குள்ள மருத்துவ செலவினங்களோ இல்ல வாகன விபத்துகளோ ஏற்படலை அப்படின்னா அதிகபட்சம் இந்த 6ஆம் மாசத்துக்குள்ள 2026 6ஆம் மாசத்துக்குள்ள இதெல்லாம் ஏற்படலாம். அதனால கவனமா இருக்கிறது, மருத்துவ ரீதியான செலவுகளை வந்து கவனமா இருக்கணும். வாகனங்கள் வந்து காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் வந்து. மற்றபடி ரொம்ப சுபிட்சமா இருக்கக்கூடிய ஒரு வருடமா கன்னிராசிக்கு வந்து இருக்கும். நீங்க வந்து எனக்கு ரொம்ப தடைகளா இருக்கு, பரிகார ஸ்தலமா வேணும் அப்படின்னா
காசியில இருக்கக்கூடிய நந்தியோடைய சமாதி காசியில தான் வந்து இருக்கு. காசி விஸ்வநாதர் கோவில்ல தான் நந்தியோடைய சமாதி இருக்கு. நந்தி சித்தருடைய சமாதி காசி விஸ்வநாதராண்ட இருக்கு. முடிஞ்சா இந்த 2026ல ஒரு முறையாவது காசிக்கு நீங்க போயிட்டு வந்துருங்க. அப்படி இல்லை என்னால போக முடியாதவங்க உங்களுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல பிரதோஷ காலங்கள்ல 4:30 6 மணிக்குள்ள தேய்பிறை பிரதோஷமோ இல்ல வளர்பிறை பிரதோஷமோ அந்த 4:30 6 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை அவராண்ட அந்த பிரதோஷ காலம் முடிகிற வரையும் அவர் அபிஷேகங்கள்ல அலங்காரங்கள்ல ஆரத்தி தூப தீபம் எல்லாம் நடைபெற வரையும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நல்ல சுபிட்சமான பலன் வந்து கொடுப்பாரு. ஓம் நவ்வும் மவ்வும் சிவ்வும் சிவாய நம நந்தீஸ்வராய வஸ்ய 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 சிவஸ்வாக. நிச்சயமா சார். இப்போ பொருளாதார அடிப்படையில எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? ஒரு 23 தருவேன். சார் மேம் நீங்க? 21. மேம் நீங்க மேம்? 22மா? நீங்க மேம்? 24. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதோட சேர்த்து 90% நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி. Vibe Insurance Broking and Advisory Service. Get your insurance protection here. Visit www.vibins.com. Shri Bhagyalakshmi Tours and Travels. Book your 2-day Sabarimala Darshan package. WhatsApp or call now to book 7550234666.